ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான கதையோட தான் வந்திருக்கேன். கதையை கேக்குறதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வெச்சிக்கோங்க. சரி வாங்க இப்ப நான் இந்த கதையை சொல்றேன். என்னோட பேரு சந்தோஷ். எனக்கு வயசு 21. நான் சென்னையில இருக்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு க்ளோஸான ஃப்ரெண்ட் இருக்கான். அவனோட பேரு குமார். அவனோட சொந்த ஊரு மதுரைக்கு அடுத்து இருக்க ஒரு சின்ன கிராமம். நாங்க காலேஜ்ல இருக்க ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். குமார் அடிக்கடி வீக்கெண்ட்ஸ்ல அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போவான். நானும் அவனும் சேர்ந்து பொண்ணுங்களை வெளியில கூட்டி போய் குகையில் சுண்ணாம்பு அடிச்சு சம்பவம் எல்லாமே பண்ணுவோம். அந்த அளவுக்கு 2 பேருக்குமே குகை மேல ஆர்வம் அதிகமா இருக்கும். இப்போ காலேஜ்ல கடைசியா படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சுண்ணாம்பு அடிக்கிறது மேல எங்களுக்கு ஆசை வந்துச்சு. அதனால நிறைய குகையில் தோட்ட வேலை செய்து சுண்ணாம்பு அடிச்சு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருந்தான். செமஸ்டர் லீவ் வந்துச்சு. அதனால குமார் அவனோட சொந்த ஊருக்கே என்னை கூட்டிட்டு போனான். போகும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அங்க போய் பார்த்தா அங்க இருக்கிறது ஒரு நல்ல கிராமம். அது மட்டும் இல்லாம அங்க இருக்க இவனோட ஃபேமிலி கூட்டு குடும்பமா இருந்தாங்க. அவனோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் 2 நாள் எனக்கு ஒரு மாதிரியாதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா பழகிருச்சு. ஒரு கட்டத்துல அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கூட ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சேன். அப்பதான் நண்பனோட சித்தி கூட பேச ஆரம்பிச்சேன். குமாரோட சித்தியும் என்கிட்ட நல்லா பேசினா. அவளோட பேரு சுதா. வயசு 33. அவளோட புருஷன் வெளிநாட்டுல ஒரு டிரைவர் வேலை பாக்குறதா என்கிட்ட சொன்னேன். அது மட்டும் இல்லாம அவளுக்கு 2 வயசுல ஒரு குழந்தையுமே இருக்கு. சுதா சித்தியோட நான் காலையில இருந்து சாயங்காலம் முடிய ஒரு நிமிஷம் கூட விடாம டெய்லி பேசிக்கிட்டே இருப்பேன். ஆரம்பத்துல அவங்க குகை மேல எனக்கு எந்த ஒரு எண்ணமும் வந்தது இல்லை. ஒரு நாள் என்னோட போன்ல சார்ஜ் இல்லை. அப்போ ஹால்ல உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். சுதா சித்தி போன் நோண்டிக்கிட்டு டேபிள் மேல வச்சுட்டு வெளியில போனா. அவளோட போன் அப்ப லாக் ஆகாம இருந்துச்சு. போர் அடிக்குதே அப்படின்னு சுதாவோட போனை எடுத்து நோண்ட ஆரம்பிச்சேன். முதல்ல கேலரிக்குள்ள போயிட்டு போட்டோஸ் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சேன். அதுல அவங்க ஃபேமிலி போட்டோஸ் நிறைய இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டே நான் சில வீடியோஸையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு பெரிய அதிர்ச்சி அதுல காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்க போன நோண்டுனதுல அவங்களோட மொபைல்ல ஆங்கில படம் மாதிரியான படங்கள் நிறைய இருந்துச்சு. ஒரு நிமிஷம் நான் பார்த்த உடனே பதறி போயிட்டேன். அதுல எந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு பொண்ணும் 2 பசங்களும் சம்பவம் பண்ற வீடியோஸ் தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு ஆட்கள் இந்தியா பொண்ணுங்க கூட சம்பவம் பண்ற மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு பையன். என்கிட்ட கூட அந்த அளவுக்கு ஆங்கில படம் வீடியோஸ் என்னோட போன்ல கிடையாது. புருஷன் இல்லாத நேரத்துல இந்த வீடியோஸ பார்த்து குகையில் சம்பவம் பண்றா போல அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சுதா சித்தி வீட்டுக்குள்ள வரமாதிரி இருந்துச்சு. அதனால நான் நோண்டிக்கிட்டு இருந்த அவளோட போனை வச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவ எனக்கு பார்க்கும்போது அவளை நான் அவளோட குகையை பார்க்க ஆரம்பிச்சேன். குகையை பற்றிய ஆசைகள் நிறைய வர ஆரம்பிச்சுச்சு. அடுத்த சில நாட்கள் சுதா சித்தி கூட ரொம்ப பேச ஆரம்பிச்சேன். என்னோட நண்பன் அவனோட மாமா பொண்ணு கூட பிஸியா இருந்தா. அதனால நான் அவ கூட பேசுறத கண்டுகிராம இருந்தா. சித்தி கூட சம்பவம் பண்ணி பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் ஒரு நாள் காலையில 11 மணிக்கு ஹால்ல உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் சுதா சித்தி டிரஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பாத்ரூம்க்கு போறத பார்த்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப ஹால் வழியா ரூம்குள்ள போனா. நான் டிவி பாக்குற மாதிரி உட்கார்ந்து சுதா என்னெல்லாம் பண்றா அப்படின்னு கவனிக்க ஆரம்பிச்சேன். அவ ரூம் கதவை லாக் பண்ணாம உள்ள இருந்தா. அமைதியா பார்க்க ஆரம்பிச்சேன். என் சுதா சித்தியோட அடுப்படி எனக்கு தெரிஞ்சுச்சு. இதை நானும் ரொம்ப நேரமா கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுவரை அமைதியா இருந்த என்னோட கிடப்பாரை ஸ்ட்ராங் ஆச்சு. நான் சரி என்று அவளோட குகையை நினைச்சு சுண்ணாம்பு அடிச்சேன். அதுக்கப்புறம் இப்படியே தான நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. சுதா சித்தி கூட இன்னும் நான் அதிகமா பேச ஆரம்பிச்சேன். அவங்க கூட ஜோக்கு அடிச்சு பேசிக்கிட்டு இருந்தேன்.
இந்த விஷயம் எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட் குமாருக்கு தெரியாம பார்த்துக்கிட்டேன். எல்லாரும் கூட்டு குடும்பம் அப்படிங்கறதுனால ஒரே ஹால்ல தான் உட்கார்ந்து தூங்குவான். என் பக்கத்துல என்னோட நண்பன் படுத்திருந்தான். குமாருக்கு பக்கத்துல சுதா படுத்திருந்தா. அதுக்கு அடுத்து மத்தவங்க எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அவங்க எல்லாருமே நிலத்துல நிறைய வேலை பார்த்திருந்தாங்க. அதனால அவங்க எல்லாருக்குமே ரொம்ப டயர்டா இருந்துச்சு. யாருமே எந்திரிக்கிற மாதிரி தெரியல. எல்லாருமே நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. நைட்டு 12 மணி இருக்கும். சுதாசித்தி எந்திரிச்சு பார்த்தபடி இருந்தேன். அப்போ சுதாசித்தி கண்ணை முழிச்சு என்னை பார்த்து என்ன தூங்கலையா அப்படின்னு கேட்டா. நான் இல்ல அப்படின்னு தலையாட்டுனேன். சரி வா மொட்டை மடியில போய் பேசலாம், எனக்கும் தூக்கம் வரல அப்படின்னு சொன்னா. என்ன அவ கூட்டிட்டு போனா. 2 பேரும் கிளம்பி மொட்டை மாடிக்கு போனா. நிலா வெளிச்சத்துல சுதா ரொம்பவே அழகா தெரிஞ்சா. 2 பேரும் மொட்டை மாடியில நின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். நான் சித்தி உங்களோட குகையில் சுண்ணாம்பு அடிக்க போறேன் என்று சொல்லி நான் ஆரம்பித்தேன். ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற, தூக்கம் வரலைன்னு உன்கூட பேசுறதுக்காக மேல கூட்டிட்டு வந்தா இப்படித்தான் சம்பவம் பண்ணுவியா அப்படின்னு சொன்னா. நான் ஒன்னும் தெரியாத மாதிரி அப்படியே தானா இருந்தேன். கொஞ்ச நேரம் பேசாம 2 பேரும் நின்னுக்கிட்டே இருந்தோம். திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் நார்மலா பேச ஆரம்பிச்சோம். சரி என்று நான் அவளோட அடுப்படியில் தோட்ட வேலை செய்ய ஆரம்பிச்சேன். என்னால யாரு கூடயும் வெளியில போய் சம்பவம் பண்ண முடியல. இதுல புருஷன் வேற வெளிநாட்டுல இருக்காரு. எனக்கு இருக்க குகையை எல்லாமே என்னால தோட்ட வேலை பண்ண முடியலடா. நான் யாராச்சும் வருவாங்களா, அவங்க கூட குகையில் சம்பவம் பண்ணலாமா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இல்ல புருஷன் கூட குகையில் சம்பவம் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கடவுளா பார்த்து நீதான் என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட. இனிமே அடிக்கடி நீதான் எனக்கு குகையில் சுண்ணாம்பு அடிக்கணும். இந்த விஷயத்தை உன்னோட ஃப்ரெண்ட் குமார் கிட்ட சொல்லாத. நானும் வெளியில யார்கிட்டையும் சொல்லாம இருக்கேன். இந்த மாதிரி வீட்ல எல்லாருமே நைட்டு தூங்குனதுக்கு அப்புறமா நம்ம இங்க வந்து குகையில் தோட்ட வேலை பண்ணலாம். இங்க உனக்கு பிடிக்கலைன்னா சொல்லு, வேற எங்கேயாச்சும் வயல் வெளியில போய் குகையில் சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா. உடனே நான் சொன்னேன், இங்க தோட்ட வேலை பண்றது ரொம்ப ஆபத்துதான். யாராச்சும் மேல வந்து பார்த்துட்டாங்கன்னா நம்மளோட உயிர் போயிரும். அதனால நாளைக்கு ரைட் நம்ம வெளியில போய் தோட்ட வேலை பண்ணலாம். அப்பதான் அது நல்லா இருக்கும். யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அவளுமே சரிடா, இதுவும் நல்லாதான் இருக்கு. இங்க சம்பவம் பண்றதை விட வெளிய போய் குகையில் சுண்ணாம்பு அடிச்ச எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். சொன்னா சரி சித்தி, நாளை இருந்து வெளிய போய் குகையில் தோட்ட வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு அவள மொட்டமடையில தானே வச்சு நான் சம்பவம் பண்ண ஆரம்பிச்சேன்.